உங்களோட 1000 ஆண்டு பழமையான நீங்க ரொம்ப புனிதமா நினைக்கிற உங்க தாய்மொழி எழுத்துமுறைய ஒரே இரவுக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஒரு அந்நிய எழுத்துமுறையை ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா. யாருமே அப்படி உடனே ஏத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா. ஆனா அதுவும் எதற்காக தெரியுமா இது செய்றீங்க? ஆ உங்க வியாபார கணக்குகள ரொம்ப எளிதாகவும் வேகமாகவும் எழுதுறதுக்காக. அடேங்கப்பா! கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே! ஆமா, கற்பனை செய்யவே சற்று கடினமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல. அதாவது ஒரு சமூகம் தன் பாரம்பரியத்தை விட தன் லாபத்திற்கும் நடைமுறை பயன்பாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குமான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நமது முன்னோர்கள் சரியா இதத்தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிஜமாவா? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலா இருக்கே! கரெக்ட். இன்னைக்கு நாம பயணிக்க போற வரலாறு நாம இதுநாள் வரை நம்பி வந்த பல பிம்பங்களை சுக்குநூறாக உடைக்கப் போகுது. அதாவது ஒரு பக்கம் உலகமே வியந்து பார்த்த மாபெரும் சிந்துவெளி நாகரிகம் மர்மமான முறையில அழியுது. ஆமா, அது ஒரு பெரிய மர்மம் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுமார் 1000 ஆண்டுகள் கழித்து தென்னிந்தியாவில் கீழடி கொடுமணல் மாதிரி பிரம்மாண்டமான நகரங்கள் திடீர்னு முளைக்குது. இந்த இரண்டுக்கும் நடுவே உள்ள அந்த 1000 வருட இருண்ட காலகட்டத்துல உண்மையில என்னதான் நடந்தது? சிந்துவெளி மக்களுக்கும் கீழடிக்குமான தொடர்பு என்ன? இன்னைக்கு நாம இதை தான் ஆழமா அலசி ஆராயப் போறோம். உண்மையிலே இது ஒரு வரலாற்று புதையல் என்றே சொல்லலாம். இந்த 1000 வருட மர்மத்த அவிழ்க்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம் கைகள்ல 3 மிக முக்கியமான வலுவான அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு. 3 ஆதாரங்களா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். முதல்ல தமிழ்நாடு தொல்லியல் துறை மிக துல்லியமா அறிவியல் பூர்வமா வழங்கியுள்ள கீழடியின் கரிம காலக்கணிப்பு தரவுகள். 2வது புகழ்பெற்ற சயின்ஸ் அறிவியல் இதழில் 2019ஆம் ஆண்டு வெளியான பண்டைய மரபணு குறித்த மிக விரிவான ஆய்வுகள். ஓ, அந்த டிஎன்ஏ ரிசர்ச் பேப்பர் பத்தி சொல்றீங்க. புரியுது. ஆமா, அதேதான். அப்புறம் 3வது இந்தியாவிலிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளியுள்ள தொலைதூர மெசபடோமியாவில், அதாவது இன்றைய ஈராக் பகுதியில கிடைத்த கடல்சார் தாவரவியல் சான்றுகள். ஒரு நிமிஷம், ஈராக்கா? ஆமா, ஈராக் தான். இந்த 3 வெவ்வேறு துருவங்களில் உள்ள அறிவியல் தரவுகளையும் நாம ஒன்றிணைத்து பார்க்கும்போது இதுவரை எந்த வரலாற்று புத்தகமும் சொல்லாத ஒரு பிரம்மாண்டமான கதை நம்ம கண்முன் விரியுது. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு குழப்பம். சிந்துவெளி எங்க இருக்கு, கீழடி எங்க இருக்கு, நடுவுல ஈராக் எங்க இருந்து வந்துச்சு? இது கேட்கவே ஒரு மாபெரும் புதிர் போல இருக்கு. சரி, நாம ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். ஆமா, அதுதான் சரியா இருக்கும். சிந்துவெளி மக்கள் ஒரு காலகட்டத்துல தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்களே. ஆனா ஏன் அவங்க தங்களின் செழிப்பான கட்டமைப்பு மிக்க மாபெரும் நகரங்களை அப்படியே போட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடப்பாய் நடந்து தென்னிந்தியாவை நோக்கி வரணும்? கரெக்ட். அது ஒரு நல்ல கேள்வி. ஏதோ ஒரு மாபெரும் பேரழிவு நடந்திருக்கணும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது அந்த பேரழிவு ஒரு இரவில் நடந்த மாயம் அல்ல. அது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் புவியியல் மாற்றம். புவியியல் மாற்றம்னா நிலநடுக்கம் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, சுமார் கிமு 1900 ஆண்டு வாக்கில் வடமேற்கு இந்திய பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான நில அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு. அந்த நில அதிர்வுகளின் காரணமாக அங்கு சிந்துவெளி பகுதியில் பாய்ந்து கொண்டிருந்த சட்லஜ் நதி தன் பாதையை மாற்றி சிந்து நதியை நோக்கியும், யமுனை நதி முற்றிலும் திசை மாறி கங்கை நதியை நோக்கியும் பாயத் தொடங்குச்சு. ஓ, நதிகளே திசை மாறிடுச்சா? ஆமா, இதோட நேரடி விளைவு என்னன்னா, இந்த 2 நதிகளின் நீரையும் பெருமளவு நம்பியிருந்த சரஸ்வதி நதி என அழைக்கப்படும் காகர் ஹக்ரா நதி நீரின்றி முற்றிலுமாக வறண்டு போயிடுச்சு. ஒரு நிமிஷம், என்ன நிறுத்துங்க. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு மாபெரும் நதி எப்படி திடீரென தன் பாதையை மாற்றிக்கொள்ள முடியும்? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. அதாவது நதிகள் என்பவை பல ஆயிரம் ஆண்டுகளாக பாறைகளை குடைந்து பள்ளங்களை உருவாக்கி ஓடிக்கொண்டிருப்பவை அல்லவா? ஒரு நிலநடுக்கம் வந்தா தண்ணீர் கொஞ்சம் கலங்குமே தவிர ஒட்டுமொத்த நதியும் எப்படி வேறு திசைக்கு திரும்பிவிடும்? இது நடைமுறையில் எப்படி சாத்தியம்? நீங்க கேட்பது மிக நியாயமான கேள்வி. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சிந்து சமவெளி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி பாறைகளால் சூழப்பட்ட ஆழமான பள்ளத்தாக்கு கிடையாது. ஓஹோ, அப்புறம் அது எப்படிப்பட்ட இடம்? அது பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆறுகள் அடித்து வந்த மென்மையான வண்டல் மண்ணால் மட்டுமே உருவான ஒரு மாபெரும் தட்டையான நிலப்பரப்பு. இப்போ ஒரு நதி பாறை பள்ளத்தாக்கில் ஓடினால் அது அவ்வளவு எளிதில் தன் திசையை மாற்றாது.
ஆனா பாரு அதை தடுத்துரும். கரெக்ட். ஆனா முற்றிலும் தட்டையான வண்டல் மண் பரப்பில் ஒரு நதி ஓடும்போது நிலநடுக்கத்தால் நிலத்தின் சாய்வு லேசாக மாறினாலோ அல்லது ஆற்று நீரில் அடித்து வரப்படும் மணலும் சேரும் ஒரு கட்டத்தில் ஆற்றின் பாதையையே முழுவதுமாக அடைத்து விட்டாலோ அந்த மாபெரும் நதி தனக்கான ஒரு புதிய பாதையை தேடி வேறு திசையில் மிக எளிதாக திரும்பிவிடும். இப்படிதான் அந்த நதி வறண்டது. ஆஹா, இப்ப நல்லா புரியுது. அதாவது இயற்கையாகவே சேறு தேங்கி ஆற்றின் தொண்டையை அடைப்பது போல அடைத்து விடுகிறது. அதனால் தண்ணீர் வேறு திசைக்கு வழிகிறதே தவிர பழைய பாதைக்கு வருவதில்லை. மிகச்சரியாக சொன்னீங்க. இதை நினைத்து பார்க்கவே எனக்கு நெஞ்ச பிசுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தின் மையப்பகுதியாக இருந்த ராக்கிகர்கி போன்ற மாபெரும் நகரங்கள், பல லட்சம் மக்கள் வாழ்ந்த இடங்கள். ஆமா, அது ரொம்ப பெரிய செழிப்பான பகுதி. இன்றைய நமது பெருநகரங்களான சென்னையோ பெங்களூரோ திடீரென தனது ஒட்டுமொத்த நீர் ஆதாரத்தையும் ஒரே நாளில் இழந்தால் அந்த மக்கள் என்ன பாடுபடுவார்களோ அந்த ஒரு மரண பயம் அன்றைய சிந்துவெளி மக்களை சூழ்ந்திருக்கணும். மிகச்சரியான ஒப்பீடு. இப்போ குடிக்க நீர் இல்ல, விவசாயம் செய்ய ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல, மழை பொழிவும் அந்த பகுதியில மிக குறைவு. அப்புறம் எப்படி அங்க உயிர் வாழ்றது? வாழ வேறு வழி இல்லாம அந்த மக்கள் தங்கள் வீடுகளையும் தங்கள் உடைமைகளையும் தாங்கள் கட்டி எழுப்பிய அந்த மாபெரும் நகரங்களையும் அப்படியே கைவிட்டுவிட்டு ஈரப்பதம் மிக்க கங்கை சமவெளியை நோக்கியும் பருவமழை தவறாமல் பெய்யும் தென்னிந்திய கடற்கரையை நோக்கியும் கூட்டம் கூட்டமாக இடம்பெயரத் தொடங்கினாங்க. ஆங்க, வேற வழி இல்லாம கிளம்பிட்டாங்க. ஆமா, இதத்தான் பல ஆய்வாளர்கள் தங்களின் புவியியல் தரவுகள் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளார்கள். இவ்ளோ பெரிய மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடப்பது என்பது கற்பனை கேட்டாத ஒரு விஷயம். ஆனா எனக்கு இதில் இன்னொரு கோணமும் தோணுது. என்ன கோணம் அது? இந்த இடப்பெயர்வு எந்தவித போராட்டமும் இன்றி அமைதியாக நடந்து முடிந்ததா? அதாவது தண்ணீர் இல்லை, சரி நாங்க அமைதியாக வேறு ஊருக்கு செல்கிறோம்னு எந்த ஒரு மனித சமூகமும் அவ்வளவு எளிதில் நகர்ந்து விடாதே. வழியில் பல மோதல்கள் இருந்திருக்கணுமே. உங்க சந்தேகம் 100க்கு 100 சரி. அது ஒருபோதும் அமைதியான பயணமாக இருக்கவே இல்ல. இயற்கையின் வறட்சி என்பது அவர்களுக்கு வந்த சோதனையின் ஒரு பக்கம் மட்டும்தான். அப்போ மறுபக்கம் என்ன? மற்றொரு பக்கம் அந்த வறட்சி காலத்தில் அங்கு வந்தேறிய நாடோடி பழங்குடியினரால் நடந்த கொடூரமான போர். போர் பதற்றமா? ஆமா, தொல்லியலாளர்கள் கிமு 1700 முதல் 1200 வரையிலான காலகட்டத்தை ஹரப்பாவின் கிராமப்புற கட்டம் என்று அழைக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை அறிவியல் பூர்வமா பரிசோதித்த போது ஆழ்வாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை காத்து கொண்டிருந்தது. என்ன உண்மை அது? ஏதாவது நோய்களால் இருந்ததற்கான தடயங்களா? இல்லல்ல, அதைவிட கொடூரமானது. அந்த மனிதர்களின் முக எலும்புகளிலும் மண்டை ஓட்டிலும் மிக கொடூரமான தாக்குதல்கள் நடந்ததற்கான தெளிவான தடயங்கள் இருந்துச்சு. ஓஹோ! ஏதோ தவறி விழுந்து அடிபட்ட காயங்கள் அல்ல அவை. மாறாக கனமான மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் நேரடியாக குறிவைத்து தாக்கப்பட்டதற்கான பயங்கரமான வெட்டுக்காயங்கள் அவை. ஒரு மிக கடுமையான வன்முறை அந்த மக்களின் மீது திட்டமிட்டு ஏவப்பட்டுள்ளது என்பதை அந்த எலும்புகள் இன்றும் நமக்கு சாட்சியாக சொல்லுது. இது எனக்கு பெரும் வியப்பை அளிக்குது. ஏனென்றால் சிந்துவெளி நாகரிகம் குறித்து நாம படிக்கும்போதெல்லாம் அவங்க மிகவும் அமைதியானவர்கள், விவசாயம் செய்தவர்கள் என்றுதான் படித்திருக்கிறோம். ஆமா, பொதுவா அப்படி ஒரு பிம்பம் இருக்கு. அவர்களிடம் தற்காப்புக்கான பெரிய சுவர்களோ பெரும் ஆயுதங்களோ இருந்ததாக எந்த ஆய்விலும் நான் கேள்விப்பட்டதில்லையே. அவங்க எப்படி இந்த போரை எதிர்கொண்டிருப்பாங்க? அவங்களால் அதை எதிர்கொள்ளவே முடியல அப்படிங்கறதான் கசப்பான உண்மை. இது முற்றிலும் ஒரு தொழில்நுட்ப முரண்பாடு என்று சொல்லலாம். தொழில்நுட்ப முரண்பாடா? அதாவது டெக்னாலஜி கேப் சொல்றீங்களா? ஆமா, சிந்துவெளி மக்களிடம் அன்றாட விவசாயத்திற்கும் வீட்டு பயன்பாட்டிற்குமான சாதாரண செப்பு கருவிகள் மட்டுமே இருந்துச்சு. அவங்க போருக்கென்று தங்களை தயார்படுத்திக் கொண்ட சமூகம் அல்ல. ஆனா அதே காலகட்டத்துல அங்கு வந்தேறிய நாடோடி பழங்குடியினரிடம் நவீன வெங்கல ஆயுதங்கள் இருந்துச்சு. ஓ, அந்த பிரான்ஸ் ஆயுதங்கள். கரெக்ட். முக்கியமா அவங்க குதிரைகள் பூட்டப்பட்ட அதிவேக தேர்கள்ல வந்தாங்க. அவங்க கிட்ட நீளமான வெண்கல வாள்களும் தொலைவிலிருந்து வீசக்கூடிய ஈட்டிகளும் இருந்துச்சு. அடப்பாவமே, இவங்க சாதாரண விவசாயிகளாச்சே. ஆமா, கால்களால் நடந்து வந்து செப்பு கருவிகளால் தற்காத்து கொள்ள முயன்ற விவசாயிகளால் அதிவேக தேர்கள்ல வந்து வெண்கல வாள்களால சுழட்டி அடித்தவர்களை இப்படி எதிர்கொள்ள முடியும். இந்த தொழில்நுட்ப ரீதியான ஏற்றத்தாழ்வு அமைதியான விவசாயிகளான சிந்துவெளி மக்களை மிக எளிதாக வீழ்த்திடுச்சு. கேட்கவே மிகவும் கொடூரமாக இருக்கு. ஆனா இதோட விளைவு என்ன? வெறும் உயிர் பலி மட்டும்தானா
அல்லது அந்த சமூகத்தின் கட்டமைப்பே அழிந்து போனதா? சமூக கட்டமைப்பே வேரோடு சாய்ந்ததுன்னு தான் சொல்லணும். இதை விளக்குவதற்கு நான் ஒரு வரலாற்று ஒப்பீட்ட சொல்றேன். ரோமானியர்கள் எகிப்தை கைப்பற்றிய காலகட்டம் அது. கிபி 537 ரோமானியர்கள் எகிப்தில் உள்ள பழைய கோவில்களை, குறிப்பாக ஃபிலே எனப்படும் மாபெரும் கோவிலை மூடுனாங்க. ஓ, அந்த ஈஜிப்ட் கோவில்களை சொல்றீங்க? ஆமா, எகிப்தியர் சமூகத்தில் கோவில்கள் தான் பள்ளிக்கூடங்களாக, பல்கலைக்கழகங்களாக செயல்பட்டன. அங்குதான் அவர்களோட பிரத்யேக படை எழுத்துமுறை கற்பிக்கப்பட்டுச்சு. அந்த ஹைரோகிளிபிக்ஸ் அப்படிங்கிற எழுத்துமுறை தானே? அதேதான். அந்த நிர்வாகமும் அதை வழிநடத்திய ஆளுமை வர்க்கமும் அழிக்கப்பட்டவுடன் அந்த முழு எழுத்துமுறையும் நிரந்தரமாக அழிந்து போனது. அதை படிக்கத் தெரிந்த ஒருவர் கூட உயிரோட இல்ல. இதே நிலைதான் சிந்து வழியிலயும் நடந்துச்சு. போரின் காரணமாக அந்த மாபெரும் நகரங்களை நிர்வகித்த ஆளுமை வர்க்கம் முற்றிலுமாக கொல்லப்பட்டனர் அல்லது துரத்தப்பட்டனர். இதன் விளைவாக 400க்கும் மேற்பட்ட குறியீடுகளை கொண்ட அவர்களின் மிகவும் சிக்கலான அந்த சிந்துவழி எழுத்துமுறையை எழுதத் தெரிந்தவர்களும் அழிந்து போனாங்க. அந்த எழுத்துமுறையும் வழக்கொழிந்து போனது. இங்கதான் இந்த வரலாற்றின் மிக முக்கியமான முடிச்சு அவிழ்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஆளுமை வர்க்கம் அழிந்து விட்டது, அவர்கள் கட்டி எழுப்பிய நகரங்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டன, அவர்களுடைய பெருமைமிக்க எழுத்துமுறையும் அழிந்து விட்டது என்றால் அவங்க எப்படி தென்னிந்தியாவில் தங்களுடைய அடையாளத்தை தொடர்ந்தார்கள் என்று நாம சொல்ல முடியும்? அது அவங்க முற்றிலுமாகவே பூமியிலிருந்து துடைத்தெறியப்பட்டு விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். இதற்கான ஆதாரங்களை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இங்குதான் அறிவியல் நமக்கு கை கொடுக்குது. இதற்கான விடை தொல்பொருட்களிலோ புதைந்த நகரங்களிலோ இல்ல. அந்த விடை அவங்களோட ரத்தத்திலும் மொழியிலும் ஆழமாக மறைந்திருக்கிறது. ரத்தத்திலுமா? ஆமா. 2019ஆம் ஆண்டு புகழ்பெற்ற சயின்ஸ் இதழில் உலகளாவிய ஆய்வாளர்கள் இணைந்து ஒரு மாபெரும் பண்டைய மரபணு ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த ஆய்வின் முடிவுகள் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க? இன்றைய தென்னிந்திய மக்களின் தாய்வழி மரபணு, அதாவது தாயிடமிருந்து மகளுக்கு செல்லும் அந்த குறிப்பிட்ட மரபணு சிந்துவழி மக்களின் மரபணுவோடு 100% அப்படியே ஒத்துப்போகிறது. அடேங்கப்பா, உண்மையிலே இது சிலிர்ப்பான தகவல். ஒரு கலாச்சாரம் கல்வெட்டுகளில் அழிந்திருக்கலாம், சுவடிகளில் எரிந்து போயிருக்கலாம். ஆனா அது பல 100 தலைமுறைகளை கடந்து ஒரு தாயின் மரபணு வழியாக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு பல 1000 கிலோமீட்டர்கள் கடந்து இன்று நம் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஒருவிதமான பிரமிப்பு ஏற்படுது. ஆமா, அது மட்டும் இல்ல. சிந்துவழி மக்கள் வடக்கே வந்தேறியவர்களால் பெருமளவு உள்வாங்கப்பட்டாலும் தெற்கு நோக்கி நகர்ந்தவங்க தங்களை தனித்துவமாக பாதுகாத்து கொண்டாங்க. ஓஹோ. ஆளுமை வர்க்கமும் அவர்களின் சிக்கலான எழுத்துமுறையும் அழிந்திருக்கலாம். ஆனா சாமானிய மக்கள் பேசிய மொழியும் பானைகளில் அவங்க கிறுக்கி வைத்த சில எளிய குறியீடுகளும் அழியல. அந்த கிராஃபிட்டி மார்க்ஸ் சொல்றீங்களா? கரெக்ட். அந்த சாமானிய மக்கள் விவசாயிகளாகவும் சிறு வணிகர்களாகவும் கீழடி, கொடுமணல் போன்ற தென்னிந்திய பகுதிகளுக்கு பயணம் செஞ்சாங்க. சிந்துவெளியில் பேசப்பட்ட அந்த மூலமொழியின் கூறுகளும் அவங்களோட மரபணுவும் இன்று வரை தென்னிந்தியாவில் தொடருது. சரி, தெற்கே தப்பி வந்தவர்கள் ஏதோ காடுகளுக்குள் புகுந்து தங்கள் உயிரை காத்துக்கொண்டு முடங்கி போய்விடவில்லை என்பதுதான் அடுத்த கட்ட பாய்ச்சல். அவங்க இங்கும் மாபெரும் நகரங்களை உருவாக்குனாங்க, கடல் வணிகம் செய்தார்கள் என்று சொல்றீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி. எப்படி மரபணு ஒரு வரலாற்று பாலமாக இருந்ததோ அதே போல தேக்கு மரம் கடல் வணிகத்தின் பாலமாக இருந்திருக்கிறது என்று ஒரு குறிப்பு இருக்கிறதே, அது என்ன தேக்கு மரக்கதை? தென்னிந்தியாவிற்கு வந்த மக்கள் வெறும் விவசாயத்தோடு மட்டும் தங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளவில்லை. அவங்க காலப்போக்கில் மிக சிறந்த கடல் மாலுமிகளாகவும் உலகளாவிய வணிகர்களாகவும் மாறினாங்க. ஓ, கடல் தாண்டி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. இதுக்கு மிகச் சிறந்த நேரடியான உதாரணம் ஒன்று இருக்கு. கிமு 6ஆம் நூற்றாண்டில் பாபிலோனில், அதாவது இன்றைய ஈராக்கில் உள்ள மாபெரும் அரசர் 2ஆம் நெபுகத்நெசர் அரண்மனையிலும் ஊர் எனப்படும் பழமையான நகரத்தின் சந்திர கோவிலிலும் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் துண்டுகள் கண்டுபிடிச்சிச்சு. அது இந்திய தேக்கு. ஒரு நிமிஷம் காத்துருங்க. ஈராக்கில் உள்ள ஒரு மாபெரும் அரண்மனையில் தென்னிந்தியாவின் மரமா? ஆமா, ஈராக்ல தான். அன்றைய காலகட்டத்தில் முறையான திசைகாட்டும் கருவிகளோ பெரிய கப்பல்களோ இல்லாத அந்த பழங்காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய மரக்கட்டைகளை ஈராக் வரை கொண்டு சென்றாங்க? இது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதே. அதுதான் தமிழர்களின் கடல்சார் அறிவின் உச்சம். இப்போ பாத்தீங்கன்னா
தேக்கு மரம் என்பது சிந்து வழியிலோ அல்லது வறண்ட மத்திய கிழக்கிலோ வளரக்கூடிய மரம் அல்ல. ஆமா, அது நம்ம ஊர் மரம் தானே. கரெக்ட். அது தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரித்தான மரம். இந்த மரங்கள் வெட்டப்பட்டு கடல் வழியாக அரேபியா கடல் தாண்டி சென்றிருக்கிறதென்றால் தென்னிந்திய துறைமுகங்கள் உலகளாவிய வணிக மையங்களாக திகழ்ந்துள்ளன என்பதை இது ஆணித்தரமாக நிறுவுது. அடேங்கப்பா. இந்த தொடர்ச்சியான கடல் வணிகப் பயணங்கள்தான் அவங்க இழந்த பழைய சிந்துவெளி எழுத்து முறைக்கு ஒரு புதிய புரட்சிகரமான மாற்றத்தை கொடுத்துச்சு. ஆஹா, இதுதான் நாம எதிர்பார்த்து காத்திருந்த அந்த திருப்பம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடல் தாண்டி வணிகம் செய்தார்கள் என்றால் கண்டிப்பா ஒப்பந்தங்கள் எழுதணும், வரவு செலவு கணக்குகள் பார்க்கணும். ஆனா இவங்களிடமோ எழுத்துமுறை கிடையாது. எப்படி அவங்க ஒரு புதிய எழுத்துமுறையை கண்டுபிடிச்சாங்க? இங்குதான் ஒரு மாபெரும் அறிவார்ந்த தொழில்நுட்ப புரட்சி நடக்குது. கிமு 600களில் பெர்ஷிய பேரரசுடன், அதாவது மாபெரும் அகீமெனிட் பேரரசுடன் தமிழ் வணிகர்கள் தீவிரமான கடல் வழி வணிகம் செஞ்சாங்க. ஓ, பர்ஷியர்களோட பிசினஸ் பண்ணாங்களா? ஆமா. அப்போ அந்த பெர்ஷியர்கள் அராமிக் என்ற ஒரு மிக எளிய எழுத்துமுறையே தங்களின் அரசாங்கம் மற்றும் வணிக பயன்பாட்டுக்காக பயன்படுத்தியதை இவங்க ஆழமாக கவனிச்சாங்க. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அது? சிந்துவெளி எழுத்துமுறையில 400க்கும் மேற்பட்ட குறியீடுகள் இருந்துச்சு. அதாவது ஒரு பொருளை குறிக்க ஒரு படம் என வரைந்து கொண்டிருந்தால் வேகமா நடக்கும் சர்வதேச வணிக ஒப்பந்தங்களை எழுதுவது மிக கடினமான நேரம் எடுக்கும் வேலை. ஆனா இந்த அராமிக் எழுத்துமுறையோ முற்றிலும் ஒளியியல் தர்க்கத்தின் அடிப்படையில் இயங்குச்சு. ஒவ்வொரு தனிப்பட்ட சத்தத்திற்கும் ஒரு எழுத்து என்ற தர்க்கம் அது. எனக்கு புரியுது. இத இன்றைய நவீன உலகோடு ஒப்பிட்டு பார்த்தா நம்ம வாட்ஸ்அப்ல எமோஜிகளை அனுப்புறோமே, அது போலதான் பழைய சிந்துவெளி எழுத்துமுறை இருந்திருக்கு. ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனிப்படம். மிக சரியான உதாரணம். ஆனா அராமிக் என்பது இன்றைய ஆங்கிலம் அல்லது தமிழ் எழுத்துமுறை போல செயல்படுகிறது இல்லையா? க என்ற ஒலிக்கு ஒரு எழுத்து, ஆ என்ற ஒலிக்கு ஒரு எழுத்து என்பது போல. ஆமா, அதே தர்க்கம்தான். இப்படி ஒலியியல் அடிப்படையில் எழுதினால் வெறும் 30 அல்லது 40 குறியீடுகளை வச்சுக்கிட்டு உலகின் எந்த வார்த்தையையும் எளிதாக எழுதிவிடலாமே. இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாயிற்றே. மிக துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். இதைத்தான் அந்த தென்னிந்திய வணிகர்களும் புரிந்து கொண்டார்கள். அந்த ஒளியியல் தர்க்கத்தை அவங்க அப்படியே உள்வாங்கினாங்க. ஓஹோ. தங்களிடம் மீதமிருந்த பழைய சிந்துவெளி குறுக்கல்களையும் பானைகள்ல தாங்கள் வரைந்து வைத்திருந்த எளிய குறியீடுகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பெர்ஷிய ஒளிவடிவ தொழில்நுட்பத்தோடு அதை இணைச்சாங்க. இந்த 2 கலவையிலும் உருவானதுதான் தமிழ் பிராமி என்ற புதிய எழுத்து முறை. இது எவ்வளவு பெரிய சாதுரியமான அறிவார்ந்த நகர்வு பாருங்க. அடிங்கப்பா, ஒரு படத்துக்கு ஒரு பொருள் என்பதை மாற்றி ஒரு சத்தத்துக்கு ஒரு குறியீடு என்ற அந்த தர்க்கத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு சான்றாகத்தான் கீழடியில் கிடைத்த பானை ஓடுகளை நீங்க சொல்றீங்களா? ஆமா, இது ஒரு அப்டேட் மாதிரி. இதத்தான் கீழடி நமக்கு மிக தெளிவாக உணர்த்துது. கீழடியில் கிடைத்த கிமு 580 காலகட்டத்தைச் சேர்ந்த பானை ஓடுகளில் உள்ள அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த மாபெரும் எழுத்துமுறை புரட்சிக்கான நேரடிச் சான்றுகளாகும். அப்படியா? ஆமா, சிந்துவெளியில் ஆளுமை வர்க்கத்தோடு அழிந்து போன ஒரு பழைய படை எழுத்துமுறை பெர்ஷியாவின் அராமிக் முறையின் தாக்கத்தால் தென்னிந்திய கடல் வணிகர்களின் அறிவாற்றலால் ஒரு புதிய மேம்படுத்தப்பட்ட வடிவமாக மீண்டும் உயிர்த்தெழுந்தது. ஒரு நிமிஷம், இது இந்திய வரலாறு இதுவரை நமக்கு கற்பித்து வந்த ஒரு மாபெரும் பிம்பத்தை, ஒரு மிகப்பெரிய கதையை முற்றிலுமாக உடைக்கிறது. என்ன கதையை சொல்றீங்க? நாம் அனைவரும் பள்ளிகளில் என்ன படித்திருக்கிறோம்? மௌரிய பேரரசர் அசோகர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கிமு 3ஆம் நூற்றாண்டு பிராமி எழுத்துக்கள் தான் இந்தியாவின் முதல் எழுத்து முறை. அங்கிருந்துதான் இந்தியாவுக்கே எழுத்தறிவு வந்தது என்றுதானே நாம படிச்சோம். ஆனா இந்த தரவுகளும் கீழடியும் வேறொரு பிரம்மாண்டமான கதையை சொல்கிறது. அசோகர் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இங்கு எழுத்து வந்துவிட்டதா? இது வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில நடக்கும் ஒரு மிக முக்கியமான விவாதம். இந்த முரண்பாட்டை நாம இப்படி பகுப்பாய்வு செய்து புரிஞ்சுகொள்ளணும். மௌரியர்கள் தட்சசீலம் மற்றும் காந்தாரம் போன்ற முந்தைய பார்சிய மாகாணங்களை கைப்பற்றிய போது அங்கு பெர்சியர்களால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்த இம்பீரியல் அராமிக் என்ற நிர்வாக உள்கட்டமைப்பை தங்கள் அரசாங்க செயல்பாடுகளுக்கு அப்படியே பயன்படுத்தி கொண்டாங்க. ஓ, அவங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கலையா? இல்ல, அசோகரின் கல்வெட்டுகள் எல்லாமே இந்த மேலிருந்து கீழ் வரும் அரச ஆணைகளாக, கட்டளைகளாக இருந்தன. பெரிய தூண்களில் அரசனின் ஆணையாக அவை பொறிக்கப்பட்டதால் அதுவே இந்தியாவின் முதல் எழுத்துமுறை என பலரால் நீண்ட காலமாக நம்பப்பட்டுச்சு. அப்போ இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா?
அசோகர் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே கீழடியைச் சேர்ந்த நம் தென்னிந்திய கடல் வணிகர்கள் இந்த அராமிக் முறையை அடிப்படையாக கொண்டு தமிழ் மொழிக்கான ஒலிவடிவ எழுத்துக்களை தாங்களாகவே, அதாவது எந்த அரசனின் கட்டளையும் இன்றி அடிமட்டத்திலிருந்து சாதாரண மக்களாக உருவாக்கிவிட்டார்கள் என்பதுதானே உண்மை. 100க்கு 100 உண்மை. மாறாக கடல் கடந்த தமிழ் வணிகர்களின் வரவு செலவு கணக்குகளிலிருந்தே இந்தியாவின் எழுத்தறிவு தொடங்கியுள்ளது என்ற வியப்பான உண்மையை இது நமக்கு ஆணித்தரமாக உணர்த்துது. அப்படியென்றால் அசோகர் எழுத்தறிவை கண்டுபிடிக்கவில்லை, பல நூற்றாண்டுகளாக வணிகர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு பயனுள்ள தொழில்நுட்பத்தை அவர் தனது மாபெரும் பேரரசுக்கு ஏற்ப தரப்படுத்தினார், அவ்வளவே. மிகவும் நேர்த்தியாக ஆழமாக புரிந்து கொண்டீர்கள். ஒரு பெரிய பேரரசு எப்போதுமே ஏற்கனவே மக்களிடம் புழக்கத்தில் இருக்கும் பயனுள்ள தொழில்நுட்பங்களை தரப்படுத்தி அதை எல்லா இடங்களுக்கும் தங்களது அதிகாரத்தின் மூலம் கொண்டு செல்வதில் வல்லுநர்களாக இருப்பாங்க. ஆமா, அது அரசாங்கத்தோட வேலை. அசோகர் செய்ததும் அதத்தான். ஆனா அந்த எழுத்து முறை என்ற மாபெரும் தொழில்நுட்பத்தின் மூலவிதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கீழடியின் வணிக வீதிகளில் சத்தமின்றி தூவப்பட்டு விட்டது. சிந்துவெளி வீழ்ச்சிக்கும் கீழடியின் எழுச்சிக்கும் இடையான அந்த தொடர்பு மனித குலத்தின் விடாமுயற்சியையும் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றியமைத்துக் கொள்ளும் திறனையும் நமக்கு தெளிவாக காட்டுது. உண்மையிலே இது ஒரு சிலிர்ப்பான பயணம். இந்த தேடலை நாம கொஞ்சம் சுருக்கமா நினைவு கூறுவோம். சிந்து நதி மற்றும் சரஸ்வதி நதிகள் வறண்டதில் தொடங்கி வந்தேரி அவர்களோடான கொடூரமான போர் மற்றும் ஆயுத தாக்குதல்களை தாண்டி ஒரு மாபெரும் நாகரிகம் விழுந்தது. ஆமா, ஆனா அந்த மக்கள் முற்றிலுமாக அழியல. கரெக்ட். தாய்வழி மரபணுக்கள் மூலம் தலைமுறை தலைமுறையாக தெற்கு நோக்கி பயணித்து தமிழ் நிலத்தில் குடியேறினாங்க. அவங்க சாதாரண விவசாயிகளாக மட்டும் சுருங்கிவிடாமல் பெரும் கடல்களை தாண்டி ஈராக்கின் பாபிலான் வரை தங்களின் தேக்கு மரங்களை விற்று மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. பெரும் பாய்ச்சல் இது. ஆமா. அப்புறம் இறுதியில் பெர்ஷியர்களின் அராமிக் எழுத்து முறையின் உந்துதலால் தங்களுடைய பழைய சிந்துவெளி குறியீடுகளை புதுப்பித்து முற்றிலும் ஒரு புதிய தமிழ் பிராமி எழுத்து முறையை உருவாக்கி இந்தியாவின் முதல் எழுத்தறிவை தொடங்கி வச்சாங்க. இது வெறும் 1000 கால நெடும்பயணம் அல்ல, இது மனித குலத்தின் ஒரு மாபெரும் வரலாற்று காவியம். நிச்சயமாக. இந்த தேடல் ஒரு மிக முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. வரலாறு என்பது வெறும் அரசர்களின் பெயர்களையும் அவங்க போர் செய்த தேதிகளையும் மனப்பாடம் செய்யும் கேலண்டர் அல்ல. கண்டிப்பா இல்ல. அது மனிதன் உயிர் வாழ்வதற்காக நடத்திய மாபெரும் போராட்டம். இயற்கையின் சீற்றத்திலிருந்து தப்பிக்க நடந்த இடப்பெயர்வு மற்றும் மனிதனின் அறிவுசார் பரிணாமம். ஒவ்வொரு பெருஞ்சாவாலும் மனிதர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. நதி வறண்டதால் நிலத்தை விற்று வெளியேறி கடல் வணிகம் பிறந்தது. ஆளுமை வர்க்கத்தோடு பழைய எழுத்துமுறை அழிந்ததால் பல மடங்கு மேம்பட்ட அனைவரும் கற்கக்கூடிய எளிமையான ஒளிவடிவ எழுத்துமுறை உருவானது. இதுதான் மனித இனத்தின் மீள்திறன். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆழமான பயணம் நமது கடந்த காலத்தை மட்டுமல்ல, ஒரு சமூகம் பெருந்துயரத்திலிருந்து எப்படி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் எழுந்து நிற்கிறது என்பதையும் மிக தெளிவாக விளக்குது. நீங்க இப்போது இந்த வரலாற்றை முற்றிலும் வேறு ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் உங்கள் மனதை குடையக்கூடிய ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. எழுத்து முறையே எந்தவித தயக்கமும் இன்றி, எந்த ஈகோவும் இன்றி முழுமையாக கைவிட்டுள்ளார்கள். அதற்கான காரணம் என்ன? வெறும் வணிகத்தை எளிதாக்க வேண்டும், கணக்குகளை வேகமாக எழுத வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக தங்களின் புனிதமான பாரம்பரியத்தை விட ஒரு வெளிநாட்டு அராமிக் ஒளிவடிவ தொழில்நுட்பம் லாபகரமானது, நடைமுறைக்கு பயனுள்ளது என்பதை உணர்ந்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ரொம்ப பிராக்டிக்கலான முடிவு அது. ஆமா. அப்படியானால் அவங்க எவ்வளவு பெரிய நடைமுறைவாதிகளாக இருந்திருக்கணும். இன்று நாம இவை இன்றுமே மாற்ற முடியாத பழமையான மரபுகள், நம் முன்னோர்கள் வகுத்த புனிதமான விதிகள் என்று கண்மூடித்தனமாக கொண்டாடும் பல விஷயங்கள் உண்மையில் அன்றைய காலத்தில் அவர்களால் எடுக்கப்பட்ட மிக சாதாரணமான லாபகரமான வணிக முடிவுகளாக கூட இருக்கலாம் அல்லவா? மரபுகளை விட பயன்பாட்டிற்கே நம் முன்னோர்கள் அதிக மதிப்பளித்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் உண்மை. இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த மிக நீண்ட ஆழமான வரலாற்று தேடலில் எங்களுடன் இறுதி வரை பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சிந்திக்க வைக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.